ம் இந்த விஷயத்தை எப்படி வீட்ல சொல்றது? சொன்னா ஒத்துப்பாங்களா? ஒண்ணுமே புரியலையே. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்லி பேசி பார்ப்போமா? ஏங்க, என்ன விஷயம்? குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, ஒரு முக்கியமான விஷயம். அதான். முக்கியமான விஷயமா? ஆமா சின்ன பொண்ணு, சந்தோஷமான விஷயம்தான். ஏங்க, அப்படியா? நம்ம ஏதாவது தனி கொடுத்தனவும் போக போறோமா என்ன? ஐ ஜாலிங்க. மாமியார் தொல்லை நாத்தனார் தொல்லைன்னு யார் தொல்லையும் இருக்காது, நம்ம மட்டும் ஜாலியா இருக்கலாம். சின்ன பொண்ணு, அது இல்ல சின்ன பொண்ணு, வேற ஒரு விஷயம். ச்சே, அது இல்லையாங்க. நான் கூட தனி கொடுத்தன போறோம்னு நினைச்சு ஜாலியா ஆயிட்டேன். ஆசைதான் சின்ன பொண்ணு உனக்கு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ம் அது தெரிஞ்ச விஷயம் தானே. காலம் ஃபுல்லா உங்க அம்மாக்கும் நாத்துக்கும் வேலை செஞ்சே என் காலம் போயிடும் போல. சின்ன பொண்ணு, முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த கேளு சின்ன பொண்ணு. என்ன விஷயங்க, சொல்லுங்க. சின்ன பொண்ணு, அது என்னோட ஃப்ரெண்டு ராஜேஷ் இருக்கான்ல. ராஜேஷ் அண்ணா, அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்காங்க? நல்லா தான் சின்ன பொண்ணு இருக்கான். அவனை பத்தி தான் பேசணும். அவனுக்கு வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க போல. ஓ, இப்பதான் பொண்ணே பாக்குறாங்களா? அந்த அண்ணனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவனுக்கு 27 வயசு ஆகுது சின்ன பொண்ணு. என்னை விட ஒரு 2 வயசு சின்னவன் அவன். அப்படியாங்க? பொண்ணு கிடைச்சிருச்சா இல்லையாமா? அதான் சின்ன பொண்ணு, அவனுக்கு நம்ம பவிய பொண்ணு கேக்குறாங்க அவங்க அம்மா. நீ என்ன சொல்ற? என்னது பவியா? ஏன், அந்த அண்ணன் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையாங்க? அந்த அண்ணனே வாயிலா பூச்சி, இவகிட்ட மாட்டிக்கிட்டு பாடா படுறதுக்கா? வேணாங்க, அந்த அண்ணனை வேற ஒரு நல்ல பொண்ணா பாத்துக்க சொல்லுங்க. சின்ன பொண்ணு, என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல் சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சியை பார்த்து இப்படிலாம் சொல்லுவ? ஏன், அவ அப்படி என்ன பண்ணா? கோவப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத சின்ன பொண்ணு. சரி சரி, அதை விடுங்க. நீங்க இந்த விஷயத்த பத்தி அத்தை கிட்ட பேசுனீங்களா இல்லையா? இல்ல சின்ன பொண்ணு, அதான் எப்படி பேசுறதுன்னு தெரியாம தான் நின்னுட்டு இருக்கேன். எப்படி பேசுறதுன்னா வாயில தாங்க பேசணும். இருங்க, நான் அத்தையை கூப்பிடுறேன். அத்தை, அத்தை. என்ன சின்ன பொண்ணே, இரு வரேன். என்ன டீ, எதுக்கு கத்திட்டு கிடக்க? அத்தே, இவங்க ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னல, என்ன விஷயம் சொல்லு. ஏம்மா, அது முதல்ல நீங்க உட்காருங்க. அப்பாவையும் கூப்பிடுறேன், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சே பேசிடலாம். அப்படி என்னல முக்கியமான விஷயம்? சொல்றேம்மா, சொல்றேன். இருங்க, அப்பாவையும் பவியையும் கூப்பிட்டுறேன். அப்பா, பவி. என்னல வரேன். என்னண்ணே கூப்பிட்ட? பவி வந்தீங்க உட்காருங்க. இவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா நம்ம கிட்ட. என்ன வர்க்கீஸ், என்ன விஷயம்? அப்பா, அம்மா, அது எங்க என்னங்க இழுத்துக்கிட்டே இருக்கீங்க? நானே சொல்றேன், இப்படி வாங்க. ஏத்தே மாமா, அது ஒன்றும் இல்ல. நம்ம வீட்டுக்கு ராஜேஷ்னு ஒருத்தர் வருவார்ல, இவரோட ஃப்ரெண்டு. ஆமா, ராஜேஷ் தெரியும். நல்ல பையன், அமைதியான பையன். ஏன், அவனுக்கு என்ன? அது ஒன்றும் இல்ல மாமா, இவங்க நேத்து அவர் வீட்டுக்கு போயிருந்தப்ப அவங்க அம்மா நம்ம பவிய பொண்ணு கேட்டாங்களாம். எது, பொண்ணு கேட்டாங்களா? பவியவா? அட ஆமாத்த, பவிய தான். அதாம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? ஏங்க, என்னங்க இவன் இப்படி கேக்குறான்? என்ன மேற்கொண்டு என்ன பேசுறது? ராஜேஷ் நல்ல அடக்க உடக்கமான பையன் தான். ஆனா அவங்க அம்மா அப்பா குடும்பம் எப்படின்னு நமக்கு தெரியாது. எப்பா, அதெல்லாம் ரொம்ப நல்ல குடும்பம்ப்பா. நான் எப்ப போனாலும் நல்லா பேசுவாங்க. நல்ல குடும்பம் தான்ப்பா. சொந்த வீடு இருக்கு. ஏன் ஆபீஸ்ல தான் அவனுக்கும் வேலை. நல்லா சம்பாதிக்கிறான். இதுக்கு மேல என்ன வேணும்? வர்க்கீஸ், நீயே சொல்லிட்ட. இதுக்கு மேல நாங்க என்ன இருக்கு சொல்றதுக்கு? உனக்கு அந்த பையன் நல்ல பையன் தோணுச்சுன்னா எங்களுக்கும் சம்பந்தம் தான். ஏம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. உனக்கு இப்பயே 26 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணாம இருந்தனா வேற என்ன சன்னியாசியா போக போறியா? அதுக்கு சொல்லலாமா, உங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு போகவே பிடிக்கல. இங்க இருந்து போகாம இங்கேயே உட்காந்து என் டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா போல. முதல்ல இந்த ரெட்டை குடுமிய பார்சல் பண்ணி அனுப்புனாதான் இந்த ஒத்த குடுமிய அடங்கும். இங்க பாரு நாத்து, நம்மளை விட ஒரு மடங்கு பணக்காரங்க தான் அவங்க. அவங்க கிட்ட காரு பங்களான்னு எல்லாம் இருக்கு. அங்க போனேன்னு வச்சுக்க, ராணி மாதிரி இருக்கலாம். சின்ன பொண்ணு, பங்களாலாம் எதுவும் இல்லையே சின்ன பொண்ணு. நம்ம வீடு மாதிரி தான் இருக்கும். ஏங்க சும்மா இருங்கங்க, நான் சொல்றதுக்குலாம் ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா விடு நாத்து, ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க அந்த அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறோம். காரு பங்களாலாம் இருக்கா? பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களோ? எதுக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டு ஓகேனே சொல்லிடுவோம். அண்ணி, வேண்டாம் நான் சொல்லல அண்ணி. இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் தான் சொன்னேன். நீங்க இவ்ளோ கட்டாயப்படுத்துறதுனால நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அண்ணி. பயங்கரமான ஆள் தான் இந்த நாத்து. கார் பங்களாலாம் இருக்குன்னு சொன்னோன்னே கல்யாணத்துக்கு சரின்ட்டாலே. அப்புறம் என்னடா, அவளே சரின்னு சொல்லிட்டா. மாப்பிள்ளையே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால நாளைக்கு டைரக்டா நிச்சயம் பண்ண வர சொல்லிடு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன் அவன்கிட்ட. இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிப்பா, எதா இருந்தாலும் பாத்துக்க. நல்லபடியா முடிஞ்சா சரிதான். நாளைக்கே இதுக்கு நிச்சயம் பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் சார்லா. ஏங்க, நாளைக்கு ரொம்ப நல்ல நாளாங்க. நான் காலையில தான் கேலண்டர்ல பார்த்தேன். அதனால தான் நாளைக்கே வர சொன்னேன். சரி சரி.
ஏட்டி பவி உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தாமா. என் மகன் எவ்வளவு அழகா வைக்கப்பட்டுட்டு ஓடுறா. இதுதான் இவங்க ஊர்ல அழகு போல. பல்ல பார்த்தாலே பயமா இருக்கே. இவளை கட்டிக்கிட்டு ராஜேஷனை என்னெல்லாம் பாடுபாட போறாரோ தெரியல. பரவாயில்ல, நமக்கு என்ன, தொல்லை ஒளிஞ்சா சரிதான். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த நாத்தை பார்சல் பண்ணி அனுப்ப வேண்டியதான். பர்தீஸே, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிடுப்பா. நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிடு அவங்கள. சரிம்மா. சரிங்க, அந்த அண்ணன்ட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. சரி சின்ன பொண்ணு. அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவோம். ஹலோ. டேய், நான் வர்க்கீஸ்டா. சொல்லுடா, என்னாச்சு? டேய், எங்க வீட்ல உங்க அம்மா சொன்னதை பத்தி பேசிட்டேன். எங்க வீட்ல எல்லாருக்கும் சம்மதமா. அப்படியாடா? உன் தங்கச்சி பவிக்கு இதுல சம்மதமான்னு கேட்டியா? அவளுக்கும் சம்மதமாண்டா. எங்க அம்மா நாளைக்கே உங்க எல்லாரையும் பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க. அப்படியே நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. சரிடா, நான் எங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரி மச்சா, நாளைக்கு சொல்லு எப்ப வரேன்னு முன்னாடியே கால் பண்ணி. முன்னாடியே கால் பண்ணி சொல்லிடுறேன்டா, வச்சிரு. எப்பா, ஒரு வழியா எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சிச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும். என்ன வர்க்கீஸே, பேசிட்டியா மாப்பிள்ளை வீட்ல? ஏமா பேசிட்டம்மா, இப்பதான் பேசினேன். அவங்க நாளைக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரிடா, நல்லது. சரி, அவங்க நாளைக்கு வந்துருவாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் போய் பாரு. சரிம்மா, என்னெல்லாம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் லிஸ்ட் போட்டு தரேன்டா, சந்தைக்கு போய் வாங்கிட்டு வா. சரிம்மா, நாளைக்கு சின்னதா நிச்சயம் மாதிரி பண்ண போறோம். அப்படின்னா அக்கம் பக்கத்துல யாரையும் கூப்பிட வேணாமா? கூப்பிடணும்டா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போ. சங்கரி, லக்ஷ்மியை கூப்பிடணும். அப்புறம் என்னோட தோழிங்க ஒரு 2 பேரை கூப்பிடணும். கீதா, சாந்தின்னு 2-3 பேரை கூப்பிட்டு போ. சின்னதா நிச்சயம் வச்சா போதும், கல்யாணத்தை பெருசா வச்சுப்போம். சரிம்மா. எங்க அவ எங்க போனா? சின்ன பொண்ணாமா, கிச்சனுக்கு போயிருந்தா. சரி சரி. ஆஹா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். இந்த பூஸ்ட் மட்டும் எப்படித்தான் இவ்வளோ டேஸ்டா இருக்கோ தெரியல. நம்ம அத்தை கிழவி அவன் அவளுக்குன்னு வாங்கின பூஸ்ட நம்மளே பாதி குடிச்சு காலி பண்ணிட்டோம். 6 டப்பா தான் இருக்கு மிச்சம். ஆனா பூஸ்ட பால்ல போட்டு கலக்கி குடிக்கிறத விட அப்படியே டப்பாவோட எடுத்து வாயில கொட்டி சாப்பிடும் போது வறுமையே அந்த சுகம். ஆஹாஹா, அதுதான் சுகம், அதுதான் டேஸ்ட். எங்க டெய்லியும் டப்பாவோட எடுத்து வாயில கொட்டினா அந்த அத்தை கேள்வி கண்டுபிடிச்சிடும். அப்பப்ப கலக்கி குடிச்சுப்போம். கேட்டா காப்பின்னு சொல்லுவோம். என்ன டீ இங்க நின்னு மாடு ஊதிற மாதிரி உறிஞ்சிக்கிட்டு கிடக்க? எப்பா, 100 ஐஸ் தான் போல இந்த கிழவிக்கு. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வந்து நிக்குது. ஏடி ஒன்னதான் என்னத்தை போட்டு உறிஞ்சிட்டு கிடக்க? அது வந்து காப்பி குடிக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சியா இல்லையா? ஆண்ட துணியெல்லாம் கொண்டு போய் பின்னாடி காய போட்டுட்டின்னு சொன்னானே, போட்டியா இல்லையா? எப்பயோ காய போட்டுட்டேன். சரி சரி. ஏடி இங்க பாரு, நாளைக்கு போய் உன் கூட்டாளிங்களெல்லாம் கூப்பிடு நிச்சயத்துக்கு. சரி கூப்பிடுறேன். சங்கரி அக்காவையும் லட்சுமி அக்காவையும் தானே கூப்பிட சொல்றீங்க? ஆமாடி, சங்கரி, லட்சுமி, வசந்தி, உமாவையும் கூப்பிடு. அதெல்லாம் முடியாது. அவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். அவங்க 2 பேரும் சரியான துரோகிங்க. ஆமா ஆமா, அவளுங்க 2 பேரும் ஓட்டு போட்டிருந்தா மட்டும் நீ என்ன எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கவா போற? தாய் கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? ஏடி என்ன வாயிலே முணுமுணுக்குற? ஏத்தே, என்னத்தானே எலெக்ஷன்ல தோத்திருந்தாலும் உங்களை விட ஒரு வாக்கு அதிகமா தான் தோத்துருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. போட்டி போய் வேலையை பாரு. தோத்தது மட்டும் இல்லாம தோத்தது பெருமையா வேற சொல்ற. ஏடி மறக்காம எல்லாரையும் கூப்பிடு. வசந்தி, உமாவையும் சேர்த்து கூப்பிடு. அப்புறம் கூப்பிடலன்னு கோச்சுக்க போறாளுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவளுங்களா கூப்பிடணும், என்னதான் மூஞ்சி திருப்பிக்கிற சண்டையா இருந்தாலும். சரி கூப்பிடுறேன். ஏடி அப்புறம் நாளைக்கு மருமக வீட்டுல இருந்தெல்லாம் வருவாங்க நிச்சயத்துக்கு. நீ வகை வகையா ரகரகமா சமைச்சு அடிக்கணும் பாத்துக்க. ஏத்தே, எனக்கு தான் சமைக்கவே தெரியாது. உனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். நான் எப்படி செய்யணும்னு சொல்றேன், அதே மாதிரி நீ செய்யி. என்ன சமைக்க தெரியாதுன்னு எந்த வேலையும் செய்யாம எஸ்கேப் ஆகுற. நாளைக்கு எல்லா வேலையும் நீ தான் செய்யற. ஏத்தே, அதெல்லாம் கஷ்டம். என்னது கஷ்டமா? அதெல்லாம் தெரியாது. வேணா நான் மதியான சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிறேன். கூட்டு, பொரியல், ரசம், குழம்புன்னு. வரவங்களுக்கு குலாப் ஜாமுனு, ரசகுல்லான்னு எதையாவது செஞ்சு வை. ஏத்தே, அதெல்லாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டு, நம்ம கடையில வாங்கிடுவோம். ஏய், முதல்ல நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கடையில வாங்கினதையா கொடுப்ப? வீட்டுல செய். எனக்கு செய்ய தெரியாது. வரவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? கடையில வாங்கி கொடுத்துட்டு நம்ம தான் செஞ்சோம்னு சொல்லிக்க வேண்டியதான். அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? ஒன்னும் தேவையில்லை. நான் எப்படி செய்யணும்னு உனக்கு சொல்றேன், அதே மாதிரி நீ நாளைக்கு செய். என்ன புரியுதா? சரி. இந்த அத்தை கிழவி மத்தவங்க கிட்ட பேசும் போதெல்லாம் நல்ல ஈனி இழிச்சுக்கிட்டு 32 பல்லும் தெரியுற மாதிரி தான் பேசுது.
அம்ப கிட்ட பேசும்போது மட்டும் வாய் வில்லு மாதிரில வளையுது. பொறாம இந்த அத்தை கிழவிக்கு. அதை விட ஒரு ஓட்டு அதிகமா ஜெயிச்சிட்டேன்னு. அடுத்த தேர்தல்ல இந்த சின்ன பொண்ணு முதல்ல இடத்த பிடிக்கல, என் பேரு சின்ன பொண்ணு இல்ல. ஐயையோ, இந்த அத்தை கிழவி கிட்ட வேற நம்ம துணியெல்லாம் காய போட்டுட்டோம்னு சொன்னோமே, ஆனா ஒரு வேலையும் செய்யலையே, என்ன பண்றது? பேசாம நம்ம புருஷனை காய போட சொல்லிடுவோம். அவர்கிட்ட சொன்னா அவரே காய போட்டுருவாரு. இந்த அத்தை கிழவி பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் போய் அவர் காய போட சொல்லணும். சரி மக்களே, நான் உங்களை நாளைக்கு பாக்குறேன். டாடா பாய். என்ன ஏக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சதா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வசந்தி. ஏக்கா, எங்க சந்தியாலும் சோனியும் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டாளுங்களா? ஆமா உமா, கிளம்பி போயிட்டாளுங்க. இந்த குட்டி பசங்களுக்கு தான் அடிக்கிற வெயில லீவை விட்டுட்டானுங்க சீக்கிரம். அவளுங்களுக்கு இன்னும் விடல. சோனிக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் இருக்காமா, ஏதோ எக்ஸாம் போயிட்டு இருக்கு போல. சந்தியாளுக்கும் இன்னும் 2 வாரம் காலேஜ் இருக்குமான்னு சொன்னான். அப்படியாக்கா, இந்த காலேஜ்ல எல்லாம் லீவ் விட மாட்டாங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல வசந்தி, லீவ்லாம் விடுவாங்க. எலெக்ஷன்றதுனால எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க, இல்லைன்னா லீவ் விட்டுருப்பாங்க. ஏக்கா, சின்ன பொண்ணு உட்காரு. ஏக்கா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன், இவளுங்க கிட்ட இல்ல. இவளுங்க 2 பேர்கிட்டயும் சொல்லி வைங்க. என்கிட்ட பேசினாலுங்க மூக்க கீக்க உடச்சு விட்டுருவேன், பாத்துக்கோங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, அதான் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்க? விடு சின்ன பொண்ணு. சாரி சின்ன பொண்ணு, மன்னிச்சிரு சின்ன பொண்ணு, என்னையும் மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, அவளுங்க ஓட்டு போடுறதா மட்டும் நீ என்ன ஜெயிச்சிருக்கவா போற? மன்னிச்சு விடு சின்ன பொண்ணு. ஏக்கா, பாத்தீங்களா, நீங்களே என்ன அசிங்கப்படுத்துறீங்க. சின்ன பொண்ணு, நான் ஒன்னும் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்ல. என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் உன்னை அப்படியெல்லாம் சொல்லுவேனா? பாவம், அங்க பாரு, வசந்தி மூச்சியோ உமா மூச்சியோ பாவமா இருக்காளுங்க. மன்னிச்சு விட சின்ன பொண்ணு. சரி, மன்னிக்கிறேன். சின்ன பொண்ணு என்ன மன்னிச்சிட்டா, மன்னிச்சிட்டா, மன்னிச்சிட்டா. ஐ சின்ன பொண்ணு என்னையும் மன்னிச்சிட்டா. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. 4 முடி இழுவ, நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களை பார்க்க முடியும். இந்த மாதிரி மட்டும் மூஞ்சி தயவு செஞ்சு இனிமே வைக்காதீங்க. பார்க்க சகிக்கவே இல்ல. எப்பா, ஒரு வழியா சண்டை முடிஞ்சதா? உட்காரு சின்ன பொண்ணு. ஏக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வந்தேன், இருங்க சொல்றேன். சொல்லு சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, என் நாத்தனார் இருக்குல்ல, அவளுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா சின்ன பொண்ணு, நல்ல விஷயம் தான். மாப்பிள்ளை யாரு? ஆமா சின்ன பொண்ணு, இதெல்லாம் எப்ப முடிவு பண்ணீங்க? ஏக்கா, என் வீட்டுக்கார ஃப்ரெண்டு ராஜேஷ் அண்ணன் தான்க்கா மாப்பிள்ள. நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சின்ன பொண்ணு, நான் பார்த்ததே இல்ல. நாளைக்கு ஏன் சின்ன பொண்ணு நிச்சயம் வச்சீங்க? இவ்வளவு சீக்கிரமா வைப்பாங்க? ஆமாட்டி, ரொம்ப சீக்கிரமா நிச்சயம் வச்சிருக்க. எங்க வச்ச, எல்லாம் என் மாமியார் தான். நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சின்ன பொண்ணு? சரி சின்ன பொண்ணு, நாங்க எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பா வருவோம். அக்கா, ஒரு சின்ன வேலை. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எல்லாரும் போய் நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஒரு சில ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துருவோமா? சரி சின்ன பொண்ணு, ஒரு பிரச்சனையும் இல்ல, சாயந்தரமா போலாம். சரிக்கா. சின்ன பொண்ணு, மாப்பிள்ள போட்டோ இருந்தா காட்டு சின்ன பொண்ணு, எனக்கு இப்பயே ஆர்வமா இருக்கு. ஏக்கா, அதெல்லாம் இல்லக்கா, நாளைக்கு நேர்ல வரும்போது பாத்துக்கோங்க. ஆமா, யாருன்னு நேர்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். அது வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். சரிக்கா, சாயந்தரம் கிளம்பி ரெடியா இருங்க எல்லாரும், நான் வந்து கூப்பிடுறேன். இப்ப போய் லக்ஷ்மி அக்கா கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு, பாத்து போயிட்டு வா. டி கானி, ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா டி? முடிச்சிட்டேன் ஜியானா. நீ இன்னும் முடிக்கலையா? இல்ல டி கானி, பாதி ஹோம்வொர்க் தான் நான் முடிச்சேன். மீதி ஹோம்வொர்க்க முடிக்கணும்னா என் பேக பின்னாடி தொங்க விட்டுட்டே போயிட்டு இருக்கேன். ஏடி ஜியானா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் டி? நம்ம சோபியோட அண்ணன் இருக்காங்கல்ல, யாரு? சுபின் அண்ணனா? ஏடி, அந்த அண்ணன் நல்லா படிப்பாங்கன்னு தானே நீ என்கிட்ட சொன்ன? ஆமா, அந்த அண்ணன் எவ்வளவு சூப்பரா படிப்பாங்க தெரியுமா? அந்த அண்ணன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்டா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் வர முடியலையா, அதுக்கு வீட்ல உட்கார்ந்து அப்படி அழுதாங்களாம். ஏடி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த அண்ணன் உன்னை ஏமாத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் கிளாஸ் பக்கத்துல போகும்போது அந்த அண்ணன் வெளியே முட்டி போட்டுட்டு இருந்தாங்க டி. அப்படியா? அந்த அண்ணன் தானா? ஆமா டி, எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணன் நல்லாவே படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்காது டி, அந்த அண்ணன் நல்லா தான் படிப்பாங்க. நீ வேற யாரையாவது பார்த்திருப்ப. அந்த அண்ணன் தான் ஜியானா. நம்ம சோஃபிய பார்த்தா கேட்கலாம். சரி டி. ஏடி, அங்க என்ன 2 பேரும் உட்கார்ந்து குசு குசுன்னு பெரிய மனுஷங்க மாதிரி கதை பேசிட்டு இருக்கீங்க? ஏம்மா
சும்மாதாம்மா பேசிட்டு இருந்தோம். பேசுனதெல்லாம் போதும், உள்ள போய் ஹோம்வொர்க்க பண்ணு. பேக பின்னாடியே மாட்டிக்கிட்டு திரியறா காலையில இருந்து பாதி ஹோம்வொர்க்க முடிக்கிறதுக்கு. இல்லனாலும் நான் பேக தானமா மாட்டிக்கிட்டே இருப்பேன். அது உள்ளதான தண்ணி ஸ்நாக்ஸ்னு எல்லாத்தையும் வச்சுக்க சொன்னீங்க நீங்க. போதும் போதும், உள்ள போய் ஹோம்வொர்க்க பண்ணு. எம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு போறேம்மா. சரி சரி, கொஞ்ச நேரம் கழிச்சே போ. இந்த சாந்தி அப்படியே முட்டை எடுத்துட்டு வாங்க காண்ணா, நம்ம தான் மறந்துட்டோம். சரி போய் கொடுத்துட்டு வருவோம். ஏக்கா, வா சின்ன பொண்ணே. என்னக்கா எங்க போறீங்க? இல்ல சின்ன பொண்ணே, இந்த சாந்தி முட்டை கேட்டா அத கொடுத்துட்டு வரலான்னு போனேன். ஒன்னும் இல்லக்கா, ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன சின்ன பொண்ணே சொல்லு. அக்கா, அது என் நாத்தனாருக்கு நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க, அதனால வந்துருங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு திடுதுப்புன்னு வந்து சொல்ற நாளைக்கு நாத்தனாருக்கு நிச்சயம் பண்ண போறாங்கன்னு? ஆமாக்கா, இன்னைக்கு தான் நாங்களே பேசணும். என்னன்னா, என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ராஜேஷ் அண்ணனுக்கு தான் நிச்சயம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்காங்க. அப்படியே சின்ன பொண்ணே, சரி சரி, நல்லபடியா நிச்சயம் பண்ணி கொடுக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். அக்கா, இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்த பொருள்லாம் வாங்க போறோம், நீங்களும் வரீங்களா? வேலை இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன் சின்ன பொண்ணே, நீ வந்து கூப்பிடு, அப்ப சொல்றேன் வரேனா இல்லையான்னு. சரிக்கா, அப்ப நான் வரேன். போயிட்டு வா சின்ன பொண்ணு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரே வெக்கமா வருதே. நாளைக்கு நம்மளுக்கு நிச்சயதார்த்தம், என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. மாப்பிள்ள போட்டோ அண்ணன்ட்ட கேட்டு வாங்குவோமா? எல்லாம் வேண்டாம், நாளைக்கு சர்ப்ரைஸா நேர்ல பாப்போம், அப்பதான் சூப்பரா இருக்கும். ஐயோ எனக்கு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், எனக்கு கல்யாணம். என்ன சத்தம் நம்ம பின்னாடி? ஏய், திரும்பி பார்க்காத. அத்தை, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ கடவுளே, யார் அது பின்னாடி பேசுறது? ஐயோ என்ன விட்டுருங்க, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், அப்படியே வெளிய ஓடிடுறேன், என்ன விட்டுருங்க. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு நீ நினைக்கிறியா? எங்க பாரு, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதில்ல? நீங்க யாரு? நீங்க யாரு? ஏடி பாவி, என்னடி ஆச்சு உனக்கு? பாவி, எழுந்திரு பாவி, எழுந்திரு. பாவி, எழுந்திருடி, எழுந்திரு பாவி. எதுக்கு கத்துன? எதுக்கு மயக்க போட்டு விழுந்துட்டான்னு ஒண்ணும் புரியலையே. ஐயோ, என் பிள்ளைக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேற இருக்கே. ஏமா பாவி, எழுந்திரு. இல்ல தூக்கி மேல கடத்துவோம். பாவி, எழுந்திரு பாவி. ஏ சரளா, எதுக்கு கத்திட்டு இருக்க? நம்ம பொண்ணு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்ன சொல்ற? என்னாச்சு? தெரியலங்க. சரி சரி, அழாத. மயக்கம் தானே போட்டு விழுந்தா, அவ எழுந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எல்லாம் ஒண்ணும் இருக்காது, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வா, நம்ம வெளியே போலாம். சரிங்க. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். ஐயோ கடவுளே, நம்ம எதைய பார்த்து பயந்தோமே, அது உண்மையா கனவான்னு ஒண்ணும் புரியலையே. ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்ன யாரையும் காணோம். ஏ மக்கா, எழுந்துட்டியா? என்ன டீயாச்சு உனக்கு? அம்மா, நான் எதையோ பார்த்து பயந்துட்டேம்மா. நம்ம வீட்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்குமா? ஏடி, என்னடி சொல்ற? அப்படிலாம் நம்ம வீட்ல யாரும் இல்லையே. இத்தனை வருஷமா இந்த வீட்ல தானே இருக்கோம். பாவி, நீ ஏதாவது கனவு கிணவு கண்டு மயங்கி விழுந்திருப்ப. எப்பா, நானும் அதான்ப்பா நினைக்கிறேன், கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏடி, இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ ஒன்னும் தேவையில்லாம பயப்படாத. சரிம்மா. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா, கீழே வந்து உட்காரு. டீ காப்பி ஏதாவது உங்க அம்மா போட்டு தருவா, குடி. சரிப்பா, வாங்க போலாம். வாடி. யாருமே இல்ல, ஏதோ சத்தம் வந்துச்சு. ஐயோ பாவி, திரும்பி பார்க்காம ஓடிடு. ஏக்கா, நிச்சயத்துக்கு என்னென்ன பொருள்கா வாங்கணும்? சின்ன பொண்ணே, முதல்ல துணி கடைக்கு போ சின்ன பொண்ணே. சரிக்கா, போலாம். சின்ன பொண்ணே, நிச்சயத்துக்கு மோதிரம் எல்லாம் வாங்கலையா சின்ன பொண்ணே? ஏக்கா, என் வீட்டுக்காரு மோதிரம் மட்டும் அவர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. மத்தபடி மத்த பொருள்லாம் நம்ம தான்க்கா வாங்கணும். சின்ன பொண்ணே, நிச்சயத்துக்கு துணி எடுக்க எந்த கடைக்கு போற சின்ன பொண்ணே? நம்ம வழக்கமா போற துணி கடைக்கு தான். நாலு முடி. சின்ன பொண்ணே, மெயின் ரோட்ல சூப்பர் மால்னு ஒன்னு தொடங்கிருக்காங்கல்ல, அங்க போ சின்ன பொண்ணே. அக்கா, நிச்சயத்துக்கு தானே துணி எடுக்க போறோம், சும்மா நார்மலா எடுத்தா போதும். கல்யாணத்துக்கு வேணா அங்க போய் எடுத்துக்கலாம். ஏட்டி சின்ன பொண்ணே, அங்க எல்லா துணியும் விலை கம்மியா இருக்கான் சின்ன பொண்ணே. உமா, உனக்கு எப்படி தெரியும்? அந்த கடையை அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்காங்க.
அங்க விலை குறைவாவா இருக்கும் எல்லா துணியும் விலை அதிகமா தான் இருக்கும். ஆமாக்கா, சாதா சேலை இங்க 100 ரூபானா அந்த கடையில 1000 ரூபான்னு போட்டிருப்பான். ஏக்கா நீங்க 2 பேர் வேற, நம்ம எப்பதான் அந்த மாதிரி கடைக்குள்ள போய் துணி எடுக்கிறது? ஏக்கா நான் சொல்றத கேளுங்கக்கா, துணி எடுக்கலனாலும் பரவாயில்ல, அங்க போய் சுத்தி பார்த்துட்டாது வருவோமே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வசந்தி, இப்பயே நம்ம வீட்ல இருந்து லேட்டா தான் கிளம்பி இருக்கோம், அங்க போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கே லேட் ஆயிடும் வசந்தி. இன்னொரு நாள் சாவகாசமா போலாம் வசந்தி. இது ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் எங்க போலான்னு சொன்னாலும் அங்க வேணா இங்க வேணா, அது குத்தம் இது நொத்தோனே சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வாட்டி எங்கேயாவது சின்ன பொண்ணு போகணும்னு சொன்னானா இந்த 2 கிளை பொல்லி வீட்டையே கழட்டி விட்டுட்டு வந்துடணும். ஆனா இந்த சின்ன பொண்ணு அடங்கவே மாட்டா, எங்க போனாலும் இவளுங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டே தான் திரிவா. இந்த சின்ன பொண்ணு என்னைய கூட நிறைய இடத்துக்கு கூப்பிடாம போயிடுவா, இந்த உமா அவளையும் கூட கூப்பிடாம தான் போவா. ஆனா இந்த சங்கரி அக்காவையும் லட்சுமி அக்காவையும் மட்டும் எங்க போனாலும் கூட்டிட்டு தான் போறா. சின்ன பொண்ணே, நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? அந்த கடைக்கு போ சின்ன பொண்ணே. ஏக்கா நீங்க 2 பேரும் சொல்லுங்க, அந்த கடைக்கு போய் எடுக்கலாமா இல்ல வழக்கமா எடுக்கிற கடையிலே எடுத்துக்கலாமா? சரி சின்ன பொண்ணே, வசந்தி தான் இவ்வளவு கேக்குறால, போ அந்த கடையில எப்படி இருக்குன்னு பாப்போம். சரிக்கா. ஏக்கா இதுதான்க்கா அந்த மாலு, உள்ள போலாமா? சின்ன பொண்ணே என்ன போலாமான்னு கேட்டுட்டு இருக்க, வா சீக்கிரம் போய் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போம். சின்ன பொண்ணே இவ்ளோ பெரிய கடை பாத்தியா, சூப்பரா இருக்குல. ஏக்கா ஆமாக்கா, இந்த கடை எவ்வளோ அழகா இருக்கு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு கடையை வாங்கினா எப்படி இருக்கும்? முதல்ல நீங்க 2 பேரும் இந்த கடையில 2 புடவையை வாங்குங்க, அப்புறமா இந்த கடையை வாங்குறத பத்தி பேசலாம். வெல்கம் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வாட் டு யூ வாண்ட்? சின்ன பொண்ணே. என்னக்கா? சின்ன பொண்ணே என்ன சின்ன பொண்ணே தமிழ்ல பேச போற? அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல தானே பேசுது, நம்மளும் அதுக்கிட்ட 2 இங்கிலீஷ் எடுத்து விடுவோம். 4 முடி, அதுக்கு முதல்ல நம்மளுக்கு சரியா இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பேச முடியும். அவ்வளவுதானே, எனக்கு நல்லா தெரியும் சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேன், நீ இந்த பக்கம் வா. எக்ஸ்கியூஸ் மீ. யா மேம், தேர் இஸ் யா ஐ ஒன் யா சாரி யா புட் ஆன் யா நிச்சயதார்த்த செலிப்ரேஷன். You under Istanbul. Excuse me ma'am, I didn't understand. Do you repeat again? ஏன் சின்ன பொண்ணு? என்ன 4 முடி? சின்ன பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன், சும்மா 4 வார்த்தையை வச்சுக்கிட்டு பீட்டர் விட்டுட்டு அலையுது. பாத்தியா சின்ன பொண்ணு, நான் எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறேன், இந்த பொண்ணு பதில் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது, இதுக்கு இங்கிலீஷே தெரியாது போல. Excuse me ma'am, or you repeat again? I repeat. Look, I put on engagement saree for celebration. Oh ma'am, do you want engagement saree? Yes. Okay ma'am, you go to third floor. No. I don't want flower. I want engagement celebration saree. Do you understand? Ma'am, I am also telling that only. You want engagement saree means you go to third floor. சின்ன பொண்ணே. என்ன 4 முடி? சின்ன பொண்ணே, இந்த பிள்ளைக்கு உண்மையாவே இங்கிலீஷ் தெரியாது போல சின்ன பொண்ணே. ஏன் அப்படி சொல்றீங்க? சின்ன பொண்ணே, இந்த பொண்ணு கிட்ட என்கேஜ்மென்ட் சாரி எங்க இருக்குன்னு கேட்டா இது மறுபடியும் ஃப்ளவருக்கு போங்கன்னு பூக்குளிய புடவைய வச்சிருப்பாங்க. 4 முடி, அது ஃப்ளவர் இல்ல ஃப்ளோர், அப்படின்னா மாடின்னு அர்த்தம். 3வது மாடிக்கு போக சொல்லுது அந்த பிள்ளை. அப்படியே சின்ன பொண்ணே. ஓ, என் காதுல தப்பா கேட்டுச்சு போல சின்ன பொண்ணே. சரி நான் அந்த புள்ளைய சமாளிச்சுக்கிறேன். Okay ma'am, do you want anything means call again. Okay ma'am, do you going with lift or steps? Okay ma'am, I am asking you ma'am. Okay 4 முடி, கொஞ்சம் இப்படி வாங்கல. ஏன் சின்ன பொண்ணே? இங்க பாருமா, நாங்க வந்து லிஃப்ட்ல போறோம், லிஃப்ட் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்றியா? ma'am, go right side. ஓகே, தேங்க் யூ. வெல்கம் மேடம். சின்ன பொண்ணே, நானே எவ்வளவு அழகா பேசிட்டு இருந்தேன், நானே அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்பேன், நீ ஏன் இப்ப நடுவுல பூந்து பேசுன? ஏக்கா நீங்க பேசுனதெல்லாம் போதும், நேரம் ஆகுது, வாங்க போய் நம்ம நிச்சயப்பட்டு எடுப்போம். பரவாயில்ல சின்ன பொண்ணே, இங்க துணில விலை கம்மியா தான் இருக்கு. ஏக்கா நான் தான் சொன்னேனே இங்க துணில விலை கம்மியா தான் இருக்கும்னு. இந்த மஞ்சள் கலர் சேலை நல்லா இருக்கு, துணி எல்லாம் நல்லா இருக்கு சின்ன பொண்ணே. உன்னோட நாத்தனாருக்கு நிச்சயம் வச்சிருக்காங்க, எங்களுக்கு சீலையெல்லாம் எடுத்து தர மாட்டியா சின்ன பொண்ணே? 4 முடி, நல்லா எடுத்து தருவாங்க, வாங்க. என்ன சின்ன பொண்ணே, அவ்வளவுதானா நம்ம நட்பு? அவ்வளவுதான்க்கா. அட ஓ சின்ன பொண்ணு. ஏம்மா வாங்கம்மா, மாசம் நின்னுகிட்டே இருக்காம நிச்சயப்பட்ட முதல்ல எடுப்போம், அப்புறமா வந்து இதெல்லாம் பார்க்கலாம்.
சின்ன பொண்ணே முதல்ல அதை போய் எடுக்கலாமா? சரிக்கா, இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். வாங்க இந்த பக்கம் போலாம். வாங்கம்மா, என்ன பாக்குறீங்க? நிச்சயப்பட்டா கல்யாணப்பட்டா? அண்ணாச்சி, நிச்சயத்துக்கு தான் பட்டு பார்க்க வந்திருக்கோம். நல்ல கலெக்ஷனா எடுத்து போடுங்க. சரிம்மா, அதோ எடுத்து போடுறேன். ஆமா, இதெல்லாம் நியூ கலெக்ஷன். அண்ணாச்சி இன்னும் ஒரு 2 3 எடுத்து போடுங்க. வாங்கம்மா, இதெல்லாம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ். இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு இதுதான் ஃபேமஸா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி இந்த நயன்தாரா அவங்க கல்யாணத்துல செக்கச்சவேன்னு ஒரு சாரி கட்டியிருப்பாங்களே அது இருக்கா அண்ணாச்சி? இருக்குமா, எல்லாமே இருக்கு. தோ அந்த சாரி அந்த பக்கம் இருக்குமா. அப்படியே அண்ணாச்சி? எவ்வளவு அண்ணாச்சி அந்த புடவை? அது என்னமா, ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வரும், அவ்வளவுதான். என்னது 5 லட்சம் 6 லட்சமா? என்ன நாடுமுடி, புடவை வாங்க போறீங்களோ? ஏக்கா ஏக்கா நீங்க அந்த புடவைய வாங்குனீங்கன்னா எனக்கு ஒரு முறை கொடுங்கக்கா, நானும் ஒரு முறை கட்டி பாக்குறேன். என்னது 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து நான் புடவை வாங்க போறேனா? அட போங்கடி பைத்தியக்காரங்களா. 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து நான் புடவை வாங்குறதுக்கு சின்னதா புடவை கடையை திறந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்டி. அது சரி. அண்ணாச்சி ஒரே லைட் கலரா எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டார்க்கா எடுத்து போடுங்க. அம்மா, இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் லைட் கலர்ல தான் புடவை எடுக்குதுங்க. அதான் நான் லைட் கலரா எடுத்து போட்டேன். இல்ல அண்ணாச்சி, எங்களுக்கு நல்ல டார்க்கான கலரா எடுத்து போடுங்க. இருங்கம்மா, எடுக்கிறேன். இந்தாங்கம்மா, இது எப்படி இருக்கு? ஏக்கா இந்த புடவை நல்லா இருக்க மாதிரி இருக்கே, இருந்தாலும் வேற காட்டுங்க அண்ணாச்சி. அம்மா, இந்தாங்கம்மா, நல்ல டார்க் கலரு. இது ரொம்ப நல்லா இருக்கே. அம்மாக்கா இந்த கலர் நல்லா இருக்கு. சின்ன பொண்ணே நீ என்ன சொல்ற? உங்களுக்கு சரினா எனக்கும் சரிதான்க்கா. என்ன இந்த புடவை நல்ல டார்க் கலர்ல அழகா இருக்கே. ச்சே, இந்த புடவைய முன்னாடியே பார்த்திருந்தா நம்ம வாங்கி இருக்கலாமே. இவ்வளவு அழகான புடவையை எப்படி விடுறது? இவளுங்க கிட்ட ஏதாவது பிட்ட போட்டு இவளுங்கள வாங்க விடாம பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அம்மா இந்த புடவை நல்லா இருக்குல? ஆமாக்கா இந்த புடவை அழகா இருக்கே. ஏக்கா என்னக்கா கலர் இது? நல்லாவே இல்ல. என்ன சொல்ற வசந்தி, நல்லா தானே இருக்கு. ஏக்கா யாராவது நிச்சயத்துக்கு இந்த மாதிரி கலர்ல எல்லாம் புடவை கட்டுவாங்களா? நல்லாவே இல்லக்கா, நீங்க வேற ஏதாவது கலர் பாருங்கக்கா. அப்படியா சொல்ற? சரி இரு, வேற எதுவும் இருந்தா காட்டுங்க அண்ணாச்சி. இருங்கம்மா, காட்டுறேன். அண்ணாச்சி நல்ல செக்கச்சவேன்னு சிவப்பு கலரா எடுத்து போடுங்க. ஏம்மா, இந்தாங்கம்மா, சிவப்பு கலரு நல்ல செக்கச்சவேன்னு இருக்கும். கோல்டன் பார்டரோட கிராண்டா இருக்கும். ஏக்கா இந்த புடவை கூட நல்லாதான்க்கா இருக்கு. ஏம்மா, இது காப்பரும் நல்ல கிளி பச்சையும் சேர்ந்த சாரிமா, நல்ல எடுப்பா இருக்கும் யார் கட்டினாலும். ஏம்மா, இது கூட நல்லா இருக்குமா, நல்ல மயில் கலரு. ஏம்மா, இது புது கலெக்ஷன்மா, நல்ல டிசைனா போட்டு நல்ல சூப்பரா இருக்குமா. இது கட்டுனா இதை வேணா வாங்கிக்கோங்கம்மா. ஏன் சின்ன பொண்ணு, இந்த புடவை கொஞ்சம் நல்லா இருக்குல எல்லாத்தை விட? ஆமாக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கு. நியூ மாடலா வேற இருக்கு. இதையே வாங்கிக்கலாம்க்கா. ஆமாக்கா இது நல்லா இருக்கு. ஐயோ இந்த புடவை அதை விட ரொம்ப நல்லா இருக்கே. நல்ல டிசைனா போட்டு இவங்க கிட்ட சொல்லி இதை எப்படி வாங்க விடாம தடுக்கிறது? நம்ம மறுபடியும் நல்லா இல்லைன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஏக்கா இந்த புடவையும் நல்லாவே இல்லாத மாதிரி தான் இருக்கு. என்ன சின்ன பொண்ணே அப்படி பாக்குற? ஏக்கா இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? அந்த புடவையும் நல்லா தான் இருந்தது, இந்த புடவையும் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த 2 புடவையும் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே. அது வந்து சின்ன பொண்ணே நிச்சயத்துக்கு நல்லா ட்ரெண்டிங்கா கட்டினா நல்லா இருக்கும்ல, அதுக்கு சொன்னேன். ஏக்கா இந்த புடவையும் நல்ல ட்ரெண்டிங்கா தானே இருக்கு. இவ வர்த்தி. ஆமாமா இதுவும் நல்லா தான் இருக்கு, இதையே எடுத்துக்கலாம். சுப்பா தப்பிச்சோண்டா சாமி. அண்ணாச்சி இந்த புடவையை வாங்கிக்கிறோம், கொடுங்க. சரிம்மா. எல்லாரும் அங்கதான் பில் போட்டு நிக்கிறாளுங்க. இவளுங்க பாக்குறதுக்குள்ள இந்த புடவையை வாங்கிட்டு போய் பில் போட்டுறணும். அண்ணாச்சி என்ன பண்ணுது இந்த 4 முடி? அது இல்ல அண்ணாச்சி, ஒரு டார்க் ப்ளூல ஒரு புடவை கட்டினீங்கல, அத கொஞ்சம் காட்டுங்க. இந்த புடவை தானேம்மா? ஆமா அண்ணாச்சி இந்த புடவை தான். எவ்வளவு அண்ணாச்சி இந்த புடவை? 4000 ரூபாய் தாமா. 4000 ரூபாவா? என்ன அண்ணாச்சி அதிகமா சொல்றீங்க, கொஞ்சம் குறைக்க மாட்டீங்களா? இல்லம்மா, கஷ்டமா. சரி அண்ணாச்சி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த வசந்திய நாத்தனாருக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறதுக்காக நம்ம வாங்க வந்தா அது நல்லா இல்லன்னு சொல்லி எடுக்க விடாம இப்ப அவளுக்கு துணி எடுத்துட்டு இருக்கா. அதான் உமா, பாத்தியா இந்த 4 முடிக்கு திமிர? ச்சே, நானும் இப்படி ஒரு பொம்பளைய பார்த்ததே இல்ல. இப்படியா இருப்பாங்க? உமா, இதுக்கு நம்ம சரியான பாடம் கற்பிக்கணும் உமா. ஆமா சின்ன பொண்ணு. தாங்க அண்ணாச்சி. சின்ன பொண்ணு. ஏக்கா இங்க என்ன பண்றீங்க? அது வந்து சின்ன பொண்ணு, இந்த புடவை நல்லா இல்லன்னு சொன்னேல சின்ன பொண்ணு, நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதான் உன் நாத்தனாருக்கு
நடிக்காதீங்க நாலு முடி. என் நாத்தனாருக்கு பார்க்க வந்தீங்களா இல்ல உங்களுக்கு பார்க்க வந்தீங்களா? அது வந்து சின்ன பொண்ணு, அது 4 முடி. உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு அந்த புடவை வேணும்னா எனக்கு வேணும்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அது என்ன நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எடுக்கிறது? இனி நான் உன்னை சும்மா விடுறதா இல்ல. அப்படி போடுவோமா? இன்னொரு வாட்டி இப்படி பண்ண அவ்வளவுதான் உன்னை. வா சின்ன பொண்ணு போலாம். அடி பாவி இழுவ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீ அடிச்சிருப்ப. உனக்கு இருக்குடி. ஏம்மா என்னம்மா இந்த புடவை வேணுமா வேணாமா? யோ ஓ புடவையும் வேணாம் ஒண்ணு வேணாம் போயா. ஏக்கா சண்டைக்கு வந்துட்டோம், என்ன வாங்கணும்னு சொல்லுங்கக்கா. சின்ன பொண்ணு பழக்கடைக்கு போ. வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷான சுவையான பழங்கள்லாம் இருக்கு, வாங்கிட்டு போங்க. ஏக்கா வாங்கக்கா, வந்து பழம்லாம் வாங்குங்கக்கா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எங்க கிட்ட. எப்பா தம்பி ஆப்பிள் எவ்வளவு விக்குது கிலோ? ஏக்கா கிலோ 250 ரூபாய்க்கா. என்னப்பா யானை விலை சொல்ற? 250 ரூபாயா? ஆமாக்கா, எல்லா விலையும் ஏறி போச்சு, என்னதான் இப்ப கம்மியா விக்குது சொல்லுங்க. வாங்கிக்கங்கக்கா, எல்லா பழமும் ஃப்ரெஷ்ஷா நல்லா பெருசு பெருசா இருக்கும், வேணாத பாருங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. எப்பா ஆரஞ்சு எவ்வளோ? அது கிலோ 150 ரூபாய்க்கா. சரிப்பா தம்பி, ஒரு 1/2 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சு, 1/2 கிலோ திராட்சை, 1/2 கிலோ மாதுளம்பழம், 1 கிலோ வாழைப்பழம் தாப்பா. சரிக்கா அதோ தரேன். ஏப்பா தம்பி, இந்த பேஸ்கெட்ல எல்லாம் எல்லா பழமும் சேர்த்து விப்பீங்களே, அந்த மாதிரி எல்லாம் உங்க கடையில கிடையாதோ? ஏக்கா எந்த மாதிரி கேக்குறீங்க? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா அப்படியே பேஸ்கெட்ல பேக் பண்ணி இருக்கிறத கொண்டு போய் கொடுப்பாங்களே அந்த மாதிரியா? ஆமாப்பா தம்பி, அந்த மாதிரி தான் கேக்குறேன். சின்ன பொண்ணு அதெல்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு, நம்ம எல்லாத்தையும் லூஸ்லயே வாங்கிக்கலாமே. ஏக்கா நானே சொல்லணும்னு நினைச்சக்கா, இப்போ அதெல்லாம் தான் ட்ரெண்டிங், அந்த மாதிரி வாங்கி வைப்போம்க்கா. சும்மா தட்டையில பழத்தை அடுக்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் நல்லா இல்லக்கா, அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். ஆமாக்கா, நான் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தேன். அப்ப அங்க இந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க, அழகா இருந்துச்சுக்கா. கேட்டீங்களா? எதுக்கு இந்த மாதிரி வீண் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு, சும்மா 4 பழத்தை வாங்கி தட்டில் அடுக்கி வச்சா போதாதா? ஏக்கா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்களாம் அந்த காலத்து ஆளு. ஏன் எனக்கு என்ன அவ்வளோ வயசு ஆயிடுச்சு? பூ மாதிரியே இப்பதான் 12th படிக்கிறா. உங்களுக்கு ஒரு பையன் இருக்குல்ல, வெளிநாட்டுல வேலை பாக்குறான்ல, அப்ப நீங்க வயசானவங்க தானே. ஏன் பையன் வேலைக்கு போனா எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? எனக்கு 40 வயசு தான் ஆகுது, நான் ஒன்னும் வயசானவ இல்ல. அப்படியா லட்சுமி அக்கா? ஓ சுச்சு அல்லாதீங்க, வாங்க உங்களை நான் இடுப்புல தூக்கி வச்சுக்கவா? ஏய் கைய எடுடி. ஏமா சின்ன பொண்ணு, வெளிய வந்த இடத்துல விளையாடாத சின்ன பொண்ணு, வேலைய பாப்போம் சட்டு புட்டுன்னு. சாரிக்கா, நீங்க வாங்குங்க. ஏக்கா எப்படிக்கா, லூஸ்ல வேணுமா இல்லனா அந்த பாஸ்கெட்டா வேணுமா? லூஸ்ல வேணாப்பா, அந்த கூடையிலே கொடுத்துடு. எவ்வளவு ஆகும் அந்த கூடை? நீங்க என்னென்ன பழம் வேணும்னு சொல்றீங்களோ, எத்தனை கிலோ வேணும்னு சொல்றீங்களோ அந்த கூடையில வச்சு பேக் பண்ணி தருவோம். 150 ரூபாய் கூடையும் இருக்கு, 200 ரூபாயும் இருக்கு, 400 ரூபாயும் இருக்கு, 500 ரூபாயும் இருக்கு, கூடை விலை மட்டும். உங்களுக்கு எந்த கூடை வேணும்? என்னப்பா தம்பி எல்லா கூடையும் இவ்ளோ விலையா சொல்ற? ஏக்கா பின்ன எங்களுக்கு கட்டுப்படியாக வேணாமாக்கா? சின்ன பொண்ணு நீ என்ன சொல்ற சின்ன பொண்ணு? நான் எதா இருந்தாலும் லக்ஷ்மி அக்கா கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன், இருங்க கேட்டு சொல்றேன்க்கா. ஏக்கா லக்ஷ்மி அக்கா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த கூடை வேணும்? நீ எந்த கூடை வாங்கினா எனக்கு என்ன? ஏக்கா நீங்க தாங்க சொல்லணும், உங்களை உட்கார வைக்க தானே அந்த கூடையே. என்ன? ஆமாக்கா, நீங்க தானே ரொம்ப நேரமா கால் வலிக்குதுன்னு நீங்க, உங்களுக்கு ஒரு கூடையை சேர்த்து வாங்குறேக்கா, அதுல உட்காந்துக்கங்க, நான் உங்களை தூக்கிட்டு வந்துடுறேன். ஏய் சின்ன பொண்ணு விளையாடாம சொல்லு சின்ன பொண்ணு, நேரம் ஆகுதுல. ஏக்கா உங்க இஷ்டம் தான்க்கா, எந்த கூடையா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன கேட்டீங்கன்னா 500 ரூபாய் கூட தான் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதானே பார்வையா நல்லா அழகா இருக்கும், வரவங்க எல்லாம் பார்த்து அசந்து போயிடுவாங்க. அதனால 500 ரூபாய் கூடையே வாங்குவோமேக்கா. எது 500 ரூபாய் கூடையா? அது வாங்கி எதுக்கு வசந்தி, காசு தான் வேஸ்ட். ஏக்கா வசந்தி அக்கா. என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏக்கா நீங்க சொல்றது தான்க்கா சரி. ஏக்கா இவ்வளவு சொல்றீங்களே, அந்த கூடையை நீங்களே வாங்கி தந்துருங்களேன் பேசாம. என்னது நானா? நான் ஏன் வாங்கி தரணும்? வாங்கி தர மாட்டீங்களே, அப்ப பேசாம நில்லுங்க. இவளுங்க கிட்ட சொல்லி அந்த பழத்தை வாங்கிட்டு கூடைய நாளைக்கு வைப்பாளுங்க, ஆட்டையை போட்டுட்டு போயிடலான்னு பார்த்தேன், கடைசியில வாங்க விடாம பண்ணிட்டாளுங்களே.
சரி 150 ரூபாவோ 200 ரூபாவோ ஏதாவது ஒரு கூடையை வாங்குவாங்க, அதை ஆட்டையை போட்டு போக வேண்டியதான். இவங்க கிட்ட 500 ரூபாய் கூடையை வாங்க சொல்லி பிட்ட போட்டா இந்த சின்ன பொண்ணு என்னைய வாங்கி தர சொல்றா. நான் 100 ரூபாய் கொடுத்து ஒரு பழமே வாங்க மாட்டேன், இதுல நான் வந்து கூட வாங்குவேனா? சின்ன பொண்ணு அப்ப 200 ரூபாய் கூட வாங்கவா? வாங்குங்கக்கா. அப்பா தம்பி, அப்ப நான் சொன்ன பழங்கள் எல்லாம் 200 ரூபாய் கூடையில வச்சு கொடுத்துரு. சரிக்கா. ஆ இந்தாங்கக்கா, எல்லாத்தையும் வச்சுட்டேன், வாங்கிக்கங்க. தாப்பா. இந்த சின்ன பொண்ணு புடி. தாங்கக்கா, நான் வச்சுக்கிறேன். ஏப்பா இந்தப்பா காசு. ஏட்டி பவி, அடியே எங்கயாவது காதுல விழுதா? எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன்? என்னம்மா சொல்லு. போன் பார்த்துட்டு இருந்தேன், கவனிக்கல. ஏட்டி நானும் உங்க அப்பாவும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை எல்லாம் நிச்சயத்துக்கு கூப்பிட்டு வரோம். நீ வீட்லயே இருன்னு, எங்கேயும் போகாத. நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு. சரிம்மா, நான் வீட்லயே இருக்கேன். ஏங்க ஏங்க. கிளம்பிட்டு சத்லா போலாமா? வாங்க போலாம். ஏமா பவி, வீட்லயே இரு, வெளியே எங்கேயும் வராது என்ன? சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் இருக்கேன். பவித்ரா, என்ன நம்மள யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு? மேல இருந்து தான் யாரோ நம்மள கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆனா வீட்ல யாருமே இல்லையே. யாரா இருக்கும்? மேல போய் பாப்போம். என்ன யாரையும் காணோம். நம்ம ஏதாவது கற்பனை பண்ணோமா? மேல போய் பாப்போமா வேணாமா? வேண்டாம், எதுக்கு மேல போய் பாத்துக்கிட்டு? எல்லாம் கற்பனையா தான் இருக்கும். வர வர நம்ம மண்டை ஓவரா யோசிக்குது. பவி மேல வா. பவி, நான் மேலதான் இருக்கேன். என்ன நம்ம அண்ணி வாய்ஸ் கேக்குது? மேலயா இருக்காங்க? அவங்க நிச்சயத்துக்கு பட்டு எடுக்க தானே போயிருந்தாங்க. மேல எப்படி இருக்காங்க? ஒருவேளை சீக்கிரம் வந்துட்டாங்களோ? பவி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல, மேல வா பவி. இதோ வரேன். எப்ப இவங்க வந்தாங்க? நான் பார்க்கவே இல்லையே. அண்ணி அண்ணி, இந்த ரூம்ல இருந்து கூப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. பவி நான் அங்க இல்ல பவி, இங்க வா. அண்ணி எங்க இருக்கீங்க அண்ணி? அண்ணி அண்ணி எங்க இருக்கீங்க? எங்க ஆளையே காணோம். என்ன இந்த ரூம் எல்லாம் இவ்வளவு இருட்டா இருக்கு? லைட்ட போடுவோம் முதல்ல. என்ன ஸ்விட்ச் வேலை செய்ய மாட்டேங்குது? பவி எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன், இங்க வா. வரா அண்ணி, நீங்க எங்க இருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. நான் இந்த ரூமுக்கு வெளியே தான் இருக்கேன், வெளியே வா. வரேன். என்ன இன்னைக்கு இவங்க நம்ம கிட்ட இவ்ளோ சாஃப்ட்டா பேசுறாங்க? இப்படி எல்லாம் பேசி கேட்டதே இல்லையே. ஆனா எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. என்ன இது வரைக்கும் அவங்க பவின்னு கூப்பிட்டதே இல்லையே. நாத்துன்னு தானே கூப்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன புதுசா பவின்னு கூப்பிடுறாங்க? ஒண்ணும் புரியல. அண்ணி ரூமுக்கு வெளியே தான் இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க? அண்ணி என்ன இது? இந்த பக்கம் ஏதோ சரண்டு போன மாதிரி இருந்தது. அண்ணி என்ன இது? இந்த பக்கம் ஏதோ வேகமா போச்சு. என்ன இது? அண்ணி நீங்க எங்க இருக்கீங்க அண்ணி? எனக்கு பயமா இருக்கு அண்ணி. அண்ணி என்ன சத்தம்? என்ன சத்தம் பின்னாடி? ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொன்னேல, நிறுத்து. நிச்சயத்தை நிறுத்து. இங்க இருந்தத காணோம். யாரு சிரிக்கிறது? யாரு யாரு என்ன விட்டுருங்க. யாருங்க நீங்க? எதுக்குங்க சிரிக்கிறீங்க? ஓடிடு பாவி, கீழே ஓடிடு. மேல யாரு இருக்கானே தெரியலையே. ஐயோ கடவுளே. பவி யாரு 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 நீங்க? நானா? ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வேற எதுவும் மறந்துட்டோமா என்ன? இல்ல சின்ன பொண்ணே, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இனி நேரா வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன் சின்ன பொண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நாள் முடி? என்ன சின்ன பொண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம இதெல்லாம் வாங்கிக்கிட்டு? சும்மா போய் ஒரு 2 காஃபி குடிச்சோமா வந்தோமான்னு இருக்கலாம்ல. வசந்தி, அதெல்லாம் சம்பிரதாயம் வசந்தி. உன் கல்யாணத்துக்கும் எல்லாம் பண்ணீங்க தானே? ஆமாக்கா, என் கல்யாணத்துலயே இதெல்லாம் தான் வாங்கிட்டு போனோம். இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்லயே வாங்கிட்டு வரும்போது நம்ம எதுக்கு வாங்கி காசு வேஸ்ட் பண்ணோம் தான். அது சரி. ஏக்கா, உங்களுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருதோ? நான் புத்திசாலி சின்ன பொண்ணே. என்ன இழுவ இழுக்குது? ஒன்னும் இல்ல நாலு முடி. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, எனக்கு ஒரே பசிக்குது சின்ன
ஏதாவது கடையில டீ கீ குடிச்சிட்டு போவோமே. ஏக்கா நான் காசு எடுத்துட்டு வந்ததெல்லாம் செலவாயிடுச்சு. என்கிட்ட காசு இல்ல. என்கிட்ட எதுவும் வாங்கி தர சொல்லி கேட்காதீங்க. அதுக்கு தானே இப்ப பிட்ட போடுறீங்க. என்ன இவ போட்ட பிட்ட அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டா. சங்கரேடா கிட்ட இந்த பிட்ட போடுவோம். அவங்கதான் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க. சரியான இழிச்ச வாய். எப்படி சொல்றானே, எனக்கு பசிக்குதுக்கா, வரும்போது காசு எடுக்காம வந்துட்டேன். ஏமா சின்ன பொண்ணு, நீ வண்டியை நிறுத்து, நானே எல்லாருக்கும் வாங்கி தரேன். ஏக்கா பரவாயில்ல இருக்கட்டும்க்கா. இவ ஒருத்தி பரவாயில்ல இருக்கட்டும்க்கான்னு இப்பதான் நடிச்சிட்டு கிடப்பா. இல்லம்மா, நானே உங்க எல்லாருக்கும் வாங்கி தரேன். வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அப்ப சரிக்கா. ஏக்கா அப்ப டீ வேணாம், நம்ம எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? பரவாயில்லையே, இந்த உமா பெரிய ஆளாதான் இருப்பா போல. என்னமோ வேணாம் சீனை போட்டா இப்ப என்னன்னா டீ வேணாமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேக்குறா. எதா இருந்தா நமக்கு என்ன கைலி ஜாலி. டீ குடிச்சா 10 ரூபாயோட முடிஞ்சிச்சு. ஐஸ்கிரீம் நல்ல குளுகுளுன்னு சாப்பிடலாம் அடிக்கிற வெயிலுக்கு. சரிம்மா, ஐஸ்கிரீமே வாங்கி சாப்பிடுவோம். சரிக்கா. ஏமா வசந்தி, சின்ன பொண்ணு, நீங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்கல்ல? ஏக்கா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா யாரதான் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு டபுள் ஓகே சங்கரியக்கா. சரிம்மா. ஏக்கா எனக்கு எதுவும் வேண்டாம். லட்சுமி, ஏக்கா எனக்கு எதுவும் வேண்டாக்கா, நீங்களே சாப்பிடுங்க. இதெல்லாம் கிடையாது, எல்லாரும் சாப்பிடுவோம். இல்லக்கா. இல்லக்காவும் கிடையாது, நொல்லக்காவும் கிடையாது. நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணுக்குள்ளக்கா. உனக்கு என்கிட்ட வம்பிழுக்கலன்னா தூக்கமே வராதா? ஆமாக்கா, நான் உங்ககிட்ட வம்பிழுக்காம வேற யார்கிட்ட வம்பிழுக்க போற சொல்லுங்க. அட போட்டி பைத்தியக்காரி. சின்ன பொண்ணு புதுசா திறந்திருக்க ஐஸ்கிரீம் பார்லர் போ சின்ன பொண்ணு. ஏக்கா அங்கெல்லாம் விலை அதிகமா இருக்கும்க்கா. சின்ன பொண்ணு அவ்வளவு விலை அதிகமா இருக்காது சின்ன பொண்ணு. போ சின்ன பொண்ணு ப்ளீஸ் சின்ன பொண்ணு. சரிக்கா, ஐஸ்கிரீம் பார்லரே போலாம். ஒருவேளை விலை அதிகமா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வேற எங்கேயாவது போலாம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா வாங்கக்கா, இங்கதான். என்ன சின்ன பொண்ணு இவ்ளோ பெரிய கடையா இருக்கு, விலை எல்லாம் அதிகமா இருக்க போகுது. ஏக்கா நானும் விலை அதிகமா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா அங்க எழுதி போட்டிருக்காங்க பாருங்க மெனு கார்டுல, இல்ல விலை கம்மியா தான் இருக்கு. உண்மையா சின்ன பொண்ணு இவ்ளோ பெரிய கடையில விலை கம்மியா கொடுக்குறாங்க? ஆமாக்கா. ஏடி உமா, இந்த கடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அட ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்குல. ஏடி உமா, நான் சொல்றத கேளு. இந்த கடையை பார்த்து ஆண் வாயெல்லாம் பொளக்காத சரியா? நான் ஏங்கா வாயை பொளக்க போறேன்? நான் நிறைய வாட்டி வந்திருக்கேனே. நானும் அவங்களும் அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்குலாம் போவோம். வந்துருவா உடனே பீட்டிக்க. நான் எதுக்கு சொன்னேன்னா, நானும் இந்த மாதிரி அடிக்கடி வந்திருக்கேன். அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் இந்த கடை எல்லா கடையோட அழகா இருக்குல்ல, அதனால வாய்ப்பு வந்துட்டு நிக்காதன்னு சொன்னேன். சரிக்கா. வெல்கம் மேம், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வாங்க வந்தோமா. அப்படியா மேம்? டைனிங்கா இல்ல டேக் அவேவா? டைனிங் தான். ஓகே மேம், உங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு ஆர்டர் மட்டும் என்கிட்ட சொல்லிருங்க. இங்க உள்ளே உட்காரலாம், கார்டன்லயே உட்காரலாம், உங்க சாய்ஸ். ஓகேமா, நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு கோன்ல பட்டர்ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் வச்சு தந்துருங்க. ஓகே சிஸ்டர். ஏக்கா உங்களுக்குலாம் என்ன ஐஸ்கிரீம் வேணும்? அத பத்திலாம் எங்களுக்கு தெரியாதே சின்ன பொண்ணு. நீ என்ன வாங்குறியோ அதே எங்களுக்கும் வாங்கு. அப்படியா, சரி ஓகேக்கா. நான் சொன்ன ஐஸ்கிரீம் இன்னும் 2 தந்துருங்க. ஓகே சிஸ்டர். முடியும். உங்களுக்கு என்ன வேணும்? நானே சொல்லிக்கிறேன் சின்ன பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட. சின்ன பொண்ணு எனக்கும் நீ சொன்ன ஐஸ்கிரீமே வாங்கு. சரி ஏமா, நான் சொன்ன ஐஸ்கிரீம் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கோ. மொத்தம் 4. ஓகே. அக்கா இந்த பொண்ணு என்னக்கா சாதாரணமா பேசாதோ? வேலை இந்த பொண்ணுக்கு ஏதாவது இழுப்பு பிரச்சனை இருக்குமோ? வாய் ஒரு கோணையே இழுத்துக்கிட்டே போகுது. புஷ் அஷு புஷ்னு ஏதோ பேசுதேக்கா. பொண்ணு தமிழ்ல தான் பேசுது, ஆனா தசு புசுன்னு ஏதோ பேசுது. ஒருவேளை திக்கு வாயா இருக்குமோ? இது லட்சுமி, சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. ஆக்கா, ஆனா இந்த பொண்ணு கூட பரவாயில்லக்கா, ஏதோ கொஞ்சம் தமிழ்ல பேசுது. நம்ம ஜவுளி கடையில பார்த்த பொண்ணு ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசுது. லக்ஷ்மி, நீ அந்த பொண்ணை பாத்தியா? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ஏழை பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு, கிழிஞ்ச துணியை போட்டு நிக்குது. ஆமாக்கா, நானும் அதை தான் நினைச்சேன். போகும்போது ஏதாவது டிப்ஸ் வச்சுட்டு போவோம். சரி லக்ஷ்மி. அக்கா வாங்க போய் அந்த பக்கம் கார்டன்ல உட்காரலாம். 4 முடி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பின்னாடி கார்டன் சீட்டுக்கு வாங்க. இது ஆரம்பிச்சிருச்சு, இனி நிறுத்தாது. உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? ஐ வாண்ட் மெனு கார்டு. அங்க போர்ட்ல எழுதி போட்டுருக்கோ பாருங்க மேம். ஓகே. யா மேம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஓகே. மீ வானே யா ஐஸ்கிரீம் தி காஸ்ட்லி ஒன். மேம், எங்க கடையில காஸ்ட்லியான ஐஸ்கிரீம் இருக்கு மேம். அதோட ரேட் வந்து 2000 வரும். பரவாயில்லையா? சஸ். ஓகே. மேம், நீங்க டேபிள்ல போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஐ
இந்த அக்காக்கு ஓகே ஓகேவை தவிர வேற ஒண்ணும் தெரியாது போல. இந்தாங்க பிடிங்க, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொண்டு வந்துட்டேன், வாங்கிக்கோங்க. குடுமா எல்லாருக்கும். தேங்க்ஸ்மா. இந்தாங்கக்கா உங்க ஐஸ்கிரீம். ஓகே ஓகே. என்ன 4 முடி இவ்ளோ பெரிய ஐஸ்கிரீம் சொல்லிருக்கீங்க? ஆமா சின்ன பொண்ணு, என்னைக்காவது ஒரு நாள் தானே இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரோம். இவ்ளோ பெரிய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் எவ்வளோ? அதெல்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு? ஏக்கா எவ்வளோன்னு கேட்டேன். அம்மா ஏமா பொண்ணு, நான் பொண்ணு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணெல்லாம் கூப்பிடாத சின்ன பொண்ணு. இப்ப இந்த ஐஸ்கிரீம் எவ்வளோன்னு ஒழுங்கா சொல்லிருங்க. இது 200 ரூபாய் சின்ன பொண்ணு. என்னது 200 ரூபாவா? ஏமா வசந்தி, 200 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணுமா? என்னது 200 ரூபாவா? இந்த 4 முடி ஏதோ பொய் சொல்ற மாதிரில இருக்கு. ஏக்கா இந்த ஐஸ்கிரீம் பேர் என்ன? ஐஸ்கிரீம் பேரா சின்ன பொண்ணு? கொலாபரேஷன் மவுண்டன் ஐஸ்கிரீம்னு சொன்னுச்சு அந்த பொண்ணு. கொலாபரேஷன் மவுண்டன் ஐஸ்கிரீமா? அது மெனுல ஏதோ ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி இருந்தது. ஏதோ ஸ்பெஷல் டிஷ்னு போட்டிருந்தாங்க. 2000 ரூபாய்ல விலை போட்டிருந்தது. இரு 4 முடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏக்கா உமா எல்லாம் சாப்பிட்டீங்களே, வாங்க பில்லு கட்டிட்டு அப்படியே கிளம்புவோம். நான் இன்னும் சாப்பிடல. வசந்தி நீ பொறுமையா சாப்பிட்டு வா, நாங்க போய் பில்ல கட்டிட்டு இருக்கோம். சரிக்கா. ஏன் பில்லையும் நீங்க தானே கட்ட போறீங்க? ஆமா ஆமா வசந்தி, நானே கட்டிடுறேன். சரிக்கா. ஏக்கா வாங்க போலாம். என்ன டேஸ்ட். ஏமா பொண்ணே, சொல்லுங்கக்கா. அங்க இருக்க ஸ்கேனர்ல நான் ஜிபே பண்ணிட்டேமா. ஓகேக்கா. இப்பதான் கிரெடிட் ஆச்சு, கேட்டுச்சு. ஏமா அந்த ஒத்த ரோசா இருக்குல்ல, அது சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்கு மட்டும் அதே காசு தரும், வாங்கிக்கேன. சரி ஓகேக்கா. சின்ன பொண்ணு எதுக்கு நீ காசு தந்த? நான் தான் தரேன்னு சொன்னல. பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, வாங்க போலாம். இரு சின்ன பொண்ணு, வசந்தி வந்துட்டோம். அக்கா நீங்க எல்லாம் போய் கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் வசந்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு. இங்க ஒளிஞ்சு நின்னு பாப்போம் இந்த வசந்தி என்னதான் பண்ணுதுன்னு. பேசிட்டி நான் கோயிங் பை பை. ஏக்கா யா, நீங்க சாப்பிட்டதுக்கு காசு தராம போறீங்க. காசு தரலையா? அவளுங்க தரல? இல்லக்கா, உங்ககிட்ட தான் வாங்கிக்க சொன்னாங்க. அட பாவி துரோகிங்களா. 2000 பே பண்ணிட்டு போங்க. என்னமா நீ அதெல்லாம் தர முடியாதுமா. அக்கா என்னக்கா நீங்க ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சா இப்படி சத்தம் போடுறீங்க. ஐயோ இப்போ என்ன பண்றது? ஓகே ஓகே, ஐ கிவ். டேக். थैंक यू. திரும்பி வாங்கக்கா நம்ம கடைக்கு. ஓகே ஓகே. ஐயோ 2000 ரூபாய் போச்சு. சின்ன பொண்ணு. 4 முடி உனக்கு சங்கரியக்கா ஓசில ஐஸ்கிரீம் வாங்கி தரதே பெருசு, இதுல நீ 2000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறியோ? அது வந்து சின்ன பொண்ணு. அதெல்லாம் சும்மா விட்டா வேலைக்கே ஆகாது 4 முடி. இரு இப்படியே கடங்க, அப்பதான் புத்தி வரும். அக்கா எல்லாரும் உள்ள வாங்க. அதோ வாரம் சின்ன பொண்ணு. என்ன இவ இவ்ளோ சீக்கிரம் படுத்து தூங்கிட்டு இருக்கா? வீடே ஒரு இருட்டா இருக்கு, ஒரு லைட் கூட போடாம படுத்து தூங்குறா. விடு சின்ன பொண்ணு, ஏதாவது அசதியில தூங்குவாளா இருக்கும். நாம போய் ஹால்ல உட்காருவோம். சின்ன பொண்ணு இந்த பேக எங்க வைக்க சின்ன பொண்ணு? வாங்க எல்லாரும் ஹாலுக்கு போலாம். உமா பேக ஹால்ல இருக்க டேபிள்ல வச்சிருவோமா? அக்கா நீங்க எல்லாரும் அங்க போய் உட்காருங்கக்கா, நான் உங்களுக்கு ஏதாவது காப்பி தண்ணி எடுத்துட்டு வர குடிக்க. சின்ன பொண்ணு அதெல்லாம் எதுவும் வேணாம் சின்ன பொண்ணு, நாங்க கிளம்புறோம். ஆமா சின்ன பொண்ணு, நேரம் ஆயிடுச்சு. போய் வீட்ல இருக்க வேலையெல்லாம் பார்க்க வேணாமா, நாங்க கிளம்புறோம். அக்கா உட்காருங்கக்கா, ஏதாவது தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் சின்ன பொண்ணு, நாங்க கிளம்புறோம். பாரு நைட் ஆயிடுச்சு, இன்னும் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கவே இல்ல. அதனால நாளைக்கு தான் வருவோம்ல நிச்சயத்துக்கு, நாளைக்கு வயிறார சாப்பிட்டு போறோம். அப்படியாக்கா, சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு, நாங்க போயிட்டு வரோம். உமா என்கிட்டயே பேக கொடுமா, நானே வச்சுக்கிறேன். இந்தா சின்ன பொண்ணு பிடி. ஏக்கா சரி அப்ப எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க, நாளைக்கு காலையில நிச்சயத்துக்கு டான் இருக்கணும் காலையிலேயே. இதெல்லாம் நீ சொல்லணுமா சின்ன பொண்ணு? கண்டிப்பா காலையிலேயே வந்துருவோம். சரி இப்ப நாங்க கிளம்புறோம். எப்பா ஒரு வழியா நிச்சயதார்த்த வேலை எல்லாம் முடிஞ்சது. இவ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா? முதல்ல இத ரெண்டத்தையும் கீழே வைப்போம். பவி பவி எழுந்துரு பவி. பவி எழுந்துரு, மணி ஆயிடுச்சு பாரு. பவி ஏன் பவி கத்துற? வாய்க்குள்ள ஏதாவது போயிடுச்சா என்ன? அதுக்குதான் ஆத்தாலும் அவளும் வாயை பொழந்து வச்சு தூங்காதீங்கன்னு சொன்னா எங்கேயாவது கேக்குறீங்களா? அண்ணி நீங்களா? நான் பயந்துட்டேன். என்னது பயந்துட்டியா? மூஞ்சி என்ன அவ்வளவு கொடூரமாவா இருக்கு? அண்ணி நான் சொல்றத கேளுங்களேன். என்னாச்சு பவி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற விஷயம். அது வந்து என்னாச்சுன்னா, அம்மாவும் அப்பாவும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நாளைக்கு நிச்சயத்துக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்களா? ஆமா பவி, அத்தை காலையில என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க.
முழுசா கேளுங்க அண்ணி. அவங்க வெளியே போயிட்டாங்களா, அப்ப நீங்க நீங்க என்ன கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னது? நான் உன்னை கூப்பிட்டேனா? நான் தான் வீட்லயே இல்லையே, அப்புறம் எப்படி நான் உன்னை கூப்பிட்டுருப்பேன்? ஆமா அண்ணி, ஒருவேளை நீங்க கடைக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க இங்க வா பவி, இங்க வா பவின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்களா, நானும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி தேடி அலைஞ்சேனா. ஏன் பவி உன்னை கூப்பிட போறேன்? நான் தான் வீட்லயே இல்லையே. வேலை ஏதாவது கல்லங்கில வந்திருப்பானா? என் வாய்ஸ வச்சு மிமிக்ரி பண்ணி உன்னை ஏமாத்தி வீட்ல இருக்க நகையெல்லாம் அடிச்சிட்டு போலான்னு பாத்துட்டானோ? ஐயோ, அப்ப நான் போய் பீரோல எல்லா நகையும் பத்திரமா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். இங்கே இரு பவி. அண்ணி நில்லுங்க அண்ணி, சொல்றது முதல்ல கேளுங்க அண்ணி. பவி இரு, நான் போய் நகை இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அண்ணி திருடெல்லாம் ஒண்ணும் வரல. என்னது? திருட வரலையா? அப்புறம் யார் வந்தா? அண்ணி அது அது வந்து நான் எப்படி அண்ணி சொல்லுவேன், அது 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 வந்து. என்ன பவி, என்னாச்சு? என்னன்னு சொல்லு. அண்ணி உங்க வாய்ஸ்ல கூப்பிட்டது பேய் அண்ணி. என்னது? பேயா? என்ன பவி நீ இப்ப போய் பேய் பிசாசன் காமெடி பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் நீ நம்புறியா பவி? என்ன பவி நீ இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது பாவி. ஐயோ ஊ அப்படி வந்து உன பேய் முடிச்சா பாவி. அண்ணி சிரிக்கிறத நிறுத்துங்க, நான் ஒண்ணும் காமெடி பண்ணல, உண்மையா தான் சொல்றேன். சரி சரி, நான் சிரிக்கல. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த. நான் வந்தப்ப நீ ஏதோ கனவு காண்டிருக்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. என்னது கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தனா? ஆமா, நான் வந்தப்ப நீ கொரட்டை விட்டு தூங்கிட்டு தானே இருந்த. நான் தானே எழுப்பின உன்ன. ஆமால. அப்ப நம்ம கண்டதெல்லாம் கனவாதான் இருக்குமோ? என்ன பவி யோசிக்கிற? நீ கண்டதெல்லாம் கனவுதான். ஆமா ஆமா, இருக்கலாம் இருக்கலாம். என்ன பவி நீ இதுக்கெல்லாம் போய் சின்ன குழந்தை மாதிரி பயந்துகிட்டு இருக்க? யார் பயந்தா? அதெல்லாம் நான் ஒண்ணு பயப்படலையே, சொன்னேன் அவ்வளவுதான். ஓ அப்படியா? சரி சரி, நான் நம்பிட்டேன். ஆனா பவி ஒன்னு சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிழிஞ்ச வாயை மட்டும் வைக்காதனே உங்க அம்மா மாதிரி. அண்ணி எவ்வளவு தைரியம் தான் என்ன பாத்து கிழிஞ்ச வாயின்னு சொன்னது மட்டும் இல்லாம எங்க அம்மாவையும் சேர்த்து சொல்வீங்க. இருங்க எங்க அம்மா வரட்டும், உங்களுக்கு இருக்கு. பவி ஏ பவி, என்னம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? சொல்லிட்டு வந்துட்டேன் டி. எங்க உன் அண்ணிக்காரி வந்தாளா இல்லையா? எல்லாம் வந்துட்டாங்க, உள்ளதான் இருக்காங்க. மருமகளே சொல்லுங்க மாமா, வாங்க. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன் மருமகளே. என்ன டி, துணி எடுக்க போனால எடுத்துட்டு வந்துட்டியா? உங்களுக்கு பெருத்தால இருக்க பேக்ல தான் இருக்கு. சரி சரி டி. ஏடி இங்க பாருங்க, எல்லாம் சட்டு புட்டுன்னு படுத்து தூங்குங்க, காலையில நிச்சய ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. சரிம்மா. சரி அத்தே, நான் சட்டு புட்டுன்னு 2 தோசையை ஊத்துறேன். சாப்பிட்டு நீங்க 2 பேரும் போய் படுங்க. நான் அவரு வந்தோடனே 2 தோசையை ஊத்தி கொடுத்துட்டு நாங்களும் படுக்கிறோம். அண்ணி தோசை வேணாம் அண்ணி, எனக்கு நைட்டுக்கு தோசை சாப்பிட போல இல்ல. எனக்கு நீங்க 2 இட்லி ஊத்தி தரீங்களா? அப்புறம் 2 ஆஃப் ஆயில் போட்டு தந்துருங்க. உனக்கு மட்டும் எப்படி இட்லி ஊத்த முடியும்? ஊத்துனா 1 ஈடு 2 ஈடுன்னு தான் ஊத்த முடியும். ஏடி அதான் என் பொண்ணு கேக்குறாள, செஞ்சு கொடுத்தா என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போக போறா, கல்யாணம் ஆகி. அவளுக்கு ஆசைப்படுறத செஞ்சு கொடு. தரேன். மருமகளே, நீ வந்து எங்களுக்குன்னு தோசை ஊத்திட்டு அவளுக்கு இட்லி அப்படிலாம் வேண்டாமா? எல்லாருக்கும் சேர்த்து இட்லியே ஊத்தி வச்சிரு, வேலை மிச்சம். சரிங்க மாமா. என்ன டீ சரிங்க மாமா, சரிங்க மாமா. எனக்குலாம் இட்லி வேண்டாம், தோசையை ஊத்து 2 மொறுன்னு தின்னுட்டு தூங்குறேன். ஊத்துற அத்தே. அம்மா டீ தொட்டுக்க என்ன வைக்க போற? ஏத்தே தொட்டுக்கெல்லாம் எதுவும் வைக்கல. மதியானம் வச்ச கார குழம்பு இருக்கு, அதை ஊத்தி சாப்பிட்டுருங்க. இல்லன்னா இட்லி பொடி இருக்கு, அதை தொட்டு சாப்பிடுங்க. என்னது கார குழம்பு இட்லி பொடியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. போய் தேங்காவை திருவி சட்னி அரை. ஏத்தே எனக்கு பெருசா சமைக்கலாம் தெரியாது தே, கொஞ்சம் தான் தெரியும். ஏடி என்ன வளர்த்து விட்டுருக்காங்க உங்க வீட்டுல? ஒரு தேங்காய் சட்னி அரைக்க கூட உனக்கு தெரியாது? சரலா என்னங்க? அவளே பாவம் வெளியே போயிட்டு வந்து டயர்டா இருப்பா, அது பண்ணி இதை பண்ணி எதுக்கு தொந்தரவு பண்ற? இருக்கிறத சாப்பிட்டு அமைதியா இருக்கலாம்ல. ஏங்க நீங்க வேணா எதை வேணாலும் வச்சு தின்னுங்க, எனக்கு தேங்காய் சட்னி தான் வேணும். ஏத்தே நைட்டு தேங்காய் சட்னி சாப்பிட்டா நெஞ்ச கறிக்கும் தே. ஏடி நான் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்லாத, நான் சொல்றத மட்டும் நீ செய்யு. சரிங்க சொத்த. சரிங்க அத்தைன்னு சொன்னேன் தே. என்ன பண்ணி? யார பார்த்து பண்ணின்றீங்க? என்ன டீ உனக்கு அவ்வளவு திமிரா? என் மவளை பார்த்தே பண்ணிங்கறியா? நான் பண்ணின்னு சொல்வேன் அதே நாத்த. வேற என்ன பண்ணி தரணும்னு கேட்க வந்தேன் தே. அது பண்ணின்னு மட்டும் கேட்டுருச்சு தே, அதனால நீங்க தப்பா புரிச்சுக்கிட்டீங்க. நாத்து வேற என்ன உனக்கு பண்ணி தரணும்? இன்னும் பண்ணி தர தேவையில்ல, கிளம்புங்க. சரி சாத்து. சரி நாத்து, நான் போய் வேலையை பாக்குறேன்னு சொன்னேன். நான் வரேன் தே. வரேன் மாமா, வரேன் நாத்து. வேலை இருக்கு கிச்சன்ல. பாத்தீங்களாங்க உங்க மருமகளை? மறந்தே போயிட்டேன். என் உயிர் தோலை ஒருத்தங்கிட்டே என் பொண்ணுக்கு நிச்சயம் வச்சதை சொல்லவே இல்லை. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏங்க நான் சொல்றத கேட்டுட்டு பாங்கங்க. ஐயோ திரும்பி பார்த்தோம் உடம்பு சாவடிச்சுவா, ஓடிடுறா. இந்த மனுஷன் ஒருத்தன் நம்ம என்ன சொல்ல வந்தாலும் கேட்க மாட்டாரு.
என்ன நமக்கு ஃபோன் அடிக்குது? இந்நேரத்துக்கு யார் ஃபோன் பண்றது? ஹலோ, யாரு? ஹலோ பவி. நான் பவிதா பேசுறேன். நீங்க யாரு? பவி, நான் தான் ராஜேஷ் பேசுறேன். நீங்களா? நீங்க என்ன இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, உன்கிட்ட பேசணும் போல இருந்தது, அதான் ஃபோன் பண்ணேன். தப்புன்னா சொல்லு, வச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சொல்லுங்க. பவி, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? ஐயோ, என்ன இப்படி கேக்குறாங்க? நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? கடவுளே, எனக்கு ஒரே வெக்கமா வருதே. திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பவி, லைன்ல இருக்கியா? பவி, ஐயோ, கூப்பிடுறாங்களே. சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. என்ன கேட்டீங்க? உனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதமான்னு கேட்டேன். பவி, உன்னதான் கேக்குறேன், சம்மதமா? சம்மதம். பவி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், அது செய்வியா? என்ன சொல்லுங்க. நீ ஒரு பண்ணு கொண்டை போடுவ பாத்தியா, 2 பக்கமும். அந்த கொண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாளைக்கும் நீ அந்த ஹேர் ஸ்டைல்லே இரு. நான் அந்த கொண்டை தான் போடுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து வர்க்கீஸோட போன்ல ஒரு போட்டோ இருந்தது, அதை பார்த்தேன். அதுல அந்த கொண்டையில நீ ரொம்ப அழகா இருந்த, அதனாலதான். சரிங்க, நான் பண்ணு கொண்டே போடுறேன். ஆ, சரிம்மா. அப்ப நான் வச்சிரவா? சரி, வச்சிருங்க. குட் நைட்.